அனைவருக்கும் வணக்கம். ஆந்திர மாநிலம் குண்டூர் மாவட்டத்தில் சிலுவூர் அப்படின்ற கிராமத்தில் வந்து லோகம் சிவநாகராஜ் அப்படின்ற ஒரு 45 வயசு நபர் இருக்கார். இவரோட மனைவி பேர் வந்து லட்சுமி மாதேரி. இவங்களுக்கு வந்து ஏஜ் வந்து 35 ஆகுது. இவங்களுக்கு வந்துட்டு 2 பசங்க இருக்காங்க. ஒரு பையனுக்கு வந்து 6 வயசும் இன்னொரு பையனுக்கு வந்துட்டு 3 வயசு ஆகுது. ரொம்ப நல்ல ஃபேமிலி. இந்த லோகம் என்ன பண்ணுறாருன்னா டிரைவராக வந்து வேலை பார்த்துட்ருக்காரு ஒரு ட்ராவல்ஸ் கம்பெனியில். இவர் வந்து ஹைதராபாத்தில் வந்துட்டு டிரைவராக வேலை பார்த்துட்ருக்காரு. இவர் வந்து கடந்த 1.5 வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு இந்த கம்பெனியில் வந்து வேலைக்கு ஜாயின் பண்ணுறாரு. வேலைக்கு பார்த்தீங்கன்னா போய் ஒரு 6 மாதம் ஆகுது. அங்கேயே தங்கியிருந்து தான் வேலை பார்த்துட்ருக்காரு. இப்போ இந்த ஜனவரி மாதம் இந்த பொங்கலுக்காக வந்துட்டு ஊருக்கு வர்றாரு. ஊருக்கு வந்ததுக்கப்புறம் வந்துட்டு ஒய்ஃப் வந்து இவர் வந்து ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க. ஏன்னா வந்துட்டு ஹஸ்பண்ட் வேலைக்கு போய் 6 மாதம் ஆகுது, நல்லா சாப்பாடு சாப்பிட்ருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி நல்லா வந்து இவங்களுக்கு வந்து சமைச்சு போடுறாங்க. இவரும் பார்த்தீங்கன்னா குழந்தைங்கள பார்த்து 6 மாதம் ஆகுது. ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க ஃபேமிலி முழுக்க. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த லோகம்க்கு வந்துட்டு எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லை. அதாவது ட்ரிங்க்ஸ் அடிக்கிறது, ஸ்மோக்கிங் சொல்லிட்டு எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லை. ஸோ இவர் வந்துட்டு நல்லா நான்வெஜ் சாப்பிடக்கூடிய நபர். அதனால் ஒய்ஃப் வந்துட்டு நல்லா நான்வெஜ்ஜாக பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து சமைச்சு போடுறாங்க. இவரும் நல்லா சாப்பிட்றாரு. பொங்கல் முடிஞ்சு இவர் வந்துட்டு ஊருக்கு போக வேண்டிய சுச்சுவேஷன் வருது. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா ஒய்ஃப் வந்துட்டு இவருக்கு பிடிச்ச மட்டன் பிரியாணி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக 18ஆம் தேதி ஜனவரி மாதம் 2026 அன்றைக்கி இவங்களுக்கு வந்துட்டு மட்டன் பிரியாணி சமைச்சு கொடுக்குறாங்க. மட்டன் பிரியாணி பார்த்திங்கன்னா மதியமும் மட்டன் பிரியாணி தான் சாப்பிட்றாங்க. நைட்டும் வந்துட்டு அதே பிரியாணியை வச்சு சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டு ஃபேமிலியில் வந்துட்டு எல்லோரும் தூங்கிட்டாங்க. இவங்களும் பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்துட்டு தூங்கிட்டாங்க. அடுத்த நாள் வந்து 19ஆம் தேதி அதிகாலையில் ஒரு 4 மணி இருக்கும். அந்த டைமில் இந்த லட்சுமியை வந்துட்டு எழுந்திருக்கிறாங்க. எழுந்திரிச்சிட்டு அவங்க வந்து டாய்லெட் போயிட்டு வராங்க. வந்துட்டு இவரை பார்க்குறாங்க. பார்க்கும்போது எந்த ஒரு சின்ன அசைவும் இல்லை உடம்புல. அது மட்டும் இல்லாமல் அவர் மூச்சு விடுறது கூட வந்து சுத்தமாக தெரியவே இல்லை. ஸோ சந்தேகத்துக்கு என்ன பண்ணுறாங்கன்னா அவர் வந்து தொட்டு பார்க்குறாங்க. தொட்டு பார்க்கும்போது பாடி வந்து ரொம்ப ஜில்லுன்னு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மூச்சே இல்லை. அவரோட ஃபேஸில் வந்துட்டு கை வச்சு பார்க்குறாங்க. பார்க்கும்போது அந்த மூக்கில் வந்துட்டு ஏர் ரொட்டேஷன் ஆகிறது வந்து சுத்தமாக இல்லை. அது மட்டும் இல்லாமல் பாடியும் ஜில்லுன்னு இருக்கிறத பார்த்த உடனே ஒய்ஃப் வந்து ரொம்பவே பயந்து போயிட்டாங்க. பயந்து போயிட்டு உடனடியாக தன்னோட சொந்தக்காரங்க எல்லாருக்கும் வந்துட்டு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணோடனே சொந்தக்காரங்க எல்லோரும் வந்துட்டாங்க. வந்துட்டு பார்க்குறாங்க. இவரை செக் பண்ணி பார்க்கும்போது அவர் வந்து இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு தெரிய வருது. ஸோ இறந்துட்டாருன்னு தெரியவும் மனைவி அந்த இடத்துலேயே வந்துட்டு பயங்கரமாக கதறி வந்து அழுகுறாங்க. ஏன்னா சின்ன வயசு. இப்போ கல்யாணம் ஆகி பார்த்தீங்கன்னா சமீபமாக தான் கல்யாணம் இருக்குது. அதாவது 2017 தான் வந்து மேரேஜ் ஆகிருக்கு. 2 சின்ன பசங்களை விட்டுட்டு இவர் வந்து இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு கதறி துடிச்சு அந்த இடத்துல வந்து அழுகுறாங்க. அடுத்தது வந்து காலையில் வந்துட்டு வெளியூரில் இருக்கக்கூடிய சொந்தக்காரங்க எல்லாருமே வந்துட்டு வீட்டுக்கு வராங்க. வந்துட்டு இந்த துக்கத்தில் வந்து கலந்துக்கிறாங்க. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இந்த இறந்து போன லோகமோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், இவங்களோட சொந்தக்காரங்கன்னு சொல்லி எல்லாருக்குமே வந்துட்டு இன்ஃபர்மேஷன் போகுது. அவங்க எல்லாருமே வந்து கலந்துக்கிறாங்க. ஈவினிங் 4 மணி ஆகுது. அந்த டயத்தில் வந்துட்டு இவரோட பாடியை வந்து குளிப்பாட்டுறாங்க. அதாவது இறுதிச் சடங்குக்காக. அந்த மாதிரி குளிப்பாட்டும் போது அவரோட ஃபேஸை வந்து தொட்ட உடனே ஒருத்தர் வந்து கண்டுபிடிக்கிறாரு. என்ன அப்படின்னா ஃபேஸ் வந்து பிசு பிசுன்னு இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. பிசு பிசுன்னு அப்படின்னாக்கா எப்படி இருக்குது அப்படின்னாக்கா காண்டமில் இருக்கக்கூடிய அந்த ஸ்மெல் மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கெஸ் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் அவரோட பாடியில் வந்துட்டு நகைக்கீரல் இருக்கிறதையும் பார்க்குறாங்க. அண்ட் காதில் பார்த்தீங்கன்னா ரத்தம் வந்து உறைஞ்சி போன நிலையில் இருக்குது. இவரோட சட்டையை கழட்டும் போது நெஞ்சில் வந்துட்டு இந்த கண்ணி போன மாதிரி இருக்குது. அதாவது யாராவது வந்து அடிக்கிறாங்க அப்படின்னா உள்காயம் இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி கண்ணி போயிருக்கும். அந்த மாதிரி வந்து நெஞ்சிலையும் இருக்கிறது தெரியுது. இதை பார்த்த சொந்தக்காரங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா இந்த இறப்பில் ஏதோ மர்மம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இவரோட ஒய்ஃபுக்கிட்ட லட்சுமிகிட்ட வந்துட்டு விசாரிக்கிறாங்க. என்னம்மா நடந்துச்சுன்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்கும்போது அவங்க சொன்னது வந்துட்டு நைட்டு வந்து நாங்கள் பிரியாணி சாப்பிட்டோம், சாப்பிட்டுட்டு தூங்கினோம், காலையில் பார்த்தா அவர் வந்து இறந்து கிடக்கிறாருன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதிகாலையில் வந்து இவர் வந்து இறந்துருக்க வாய்ப்பு இருக்குது. அதாவது தூக்கத்திலே வந்து ஹார்ட் அட்டாக் வந்திருக்கும். பேசிக்காக ஹார்ட் அட்டாக் வந்துட்டு ஒரு 60% நபர்களுக்கு வந்துட்டு தூக்கத்திலே தான் வந்து ஹார்ட் அட்டாக் வருது. அதே மாதிரி தான் இவருக்கும் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு இதை வந்து கேர்லெஸ்ஸாக விட்டுறாங்க. ஆனால் சில சொந்தக்காரங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா இதை வந்து இப்படியே விட கிடையாது, கண்டிப்பாக பாடி வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு போலீஸுக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. போலீஸும் உடனடியாக ஸ்பாட்டுக்கு வந்துட்டு பாடியை வந்து ஜிஹெச்சுக்கு அனுப்பணும், போஸ்ட்மார்ட்டம் பண்ணி நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ அவரோட ஒய்ஃப் வந்துட்டு கதறி அழுகிறாங்க. என்ன அப்படின்னா இவர் எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாத ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு, அது மட்டும் இல்லாமல் இவரோட பாடியில் வந்து எந்த ஒரு கத்தியும் படக்கூடாதுன்னு சொல்லிட்டு கதறி துடிச்சு அந்த இடத்துல அழுகிறாங்க. இந்த பொண்ணோட ஒரு சின்ன பொண்ணு இந்த மாதிரி கதறி அழுகுது அப்படின்னு சொல்லிட்டு மற்ற சொந்தக்காரங்களும் வந்துட்டு இந்த போஸ்ட்மார்ட்டம் வேணாம்ப்பா, இப்படியே விட்டுறலான்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்கிறாங்க. ஆனால் போலீஸ் வந்துட்டு இதை ஒத்துக்கவே இல்லை. கம்ப்ளைண்ட்டு வந்திருக்கு. ஸோ அதனால் வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணி கொடுக்குறோம், நீங்கள் வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு அவங்க வந்து பாடியை வந்து ஜிஹெச்சுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. எடுத்துகிட்டு போயிட்டு நல்லபடியாக வந்து போஸ்ட்மார்ட்டம் முடியுது. முடிஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு ரிப்போர்ட்டு கைக்கு வருது. இந்த ரிப்போர்ட்டில் தான் வந்துட்டு ஆச்சரியமூட்டுற மாதிரி நிறைய விஷயங்கள் வெளில வருது. என்ன அப்படின்னா இந்த லோகம் வந்து இறந்தது வந்துட்டு ஹார்ட் அட்டாக்கில் கிடையாது, மூச்சு திணறி இறந்துருக்காருன்னு சொல்லி ரிப்போர்ட்டில் வருது. அது மட்டும் இல்லாமல் இவரோட நெஞ்சு எலும்பு பார்த்திங்கன்னா உள்ளே வந்து ஒரு 5 எலும்பு வந்துட்டு உடஞ்சிருக்கிறதும் கிளியராக தெரிஞ்சிருக்கு ரிப்போர்ட்டில். இந்த ஃபேஸில் வந்துட்டு இந்த காண்டம் ஸ்மெல் வந்ததுன்னு சொல்லி சொன்னாங்க இல்லையா,
அதுவும் வந்துட்டு காண்டம் ஸ்மெல் வந்தது வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. போலீஸ் வந்து இவரோட ஒய்ஃப் லட்சுமியை வந்துட்டு விசாரிக்கிறாங்க தனியாக கூட்டு போய். என்னம்மா நடந்ததுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா, என் ஹஸ்பண்டுக்கு வந்து நான்வெஜ்னால் ரொம்ப பிடிக்கும், அதனால் வந்து டெய்லி வந்து நான்வெஜ் அவருக்காக சமைச்சு கொடுத்தேன். ஏன் அப்படின்னாக்கா அவர் வந்து வேலைக்கு போய்ட்டு ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்துட்டு வீட்டுக்கு வந்திருக்காரு, அதனால் வந்து இவருக்கு வந்து டெய்லி நான்வெஜ்ஜாக சமைச்சு போட்டுட்டு இருந்தேன். அடுத்தது வந்துட்டு அவர் வந்து ஊருக்கு கிளம்புறேன்னு சொல்லி சொன்னார், அதனால் அவருக்கு பிடிச்ச மட்டன் பிரியாணி பண்ணணும்னு சொல்லிட்டு மதியமாக வந்து மட்டன் பிரியாணி கொடுத்தேன். மதியமும் சாப்பிட்டுட்டு அதே மாதிரி நைட்டு இருந்துச்சு, அதனால் நைட்டும் வந்துட்டு அவர் மட்டன் பிரியாணி தான் சாப்பிட்டாரு. காலையில் நான் பார்க்கும்போது வந்து அவர் வந்து இறந்து கிடந்திருக்காரு, அது வந்து தூக்கத்திலே வந்து ஹார்ட் அட்டாக் வந்திருக்குன்னு சொல்லி ஒய்ஃப் சொல்கிறாங்க. இப்போ போலீஸ் என்ன சொல்கிறாங்கனாக்கா, ஹார்ட் அட்டாக் வந்தது ஓகே, ஆனால் வந்து எப்படி வந்து நெஞ்சு எலும்பு வந்து உடஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பிரியாணியை சாப்பிடும்போது அவருக்கு வந்துட்டு இருமல் வந்துச்சு, இருமல் வரவும் அப்போதைக்கு வந்து அவர் வந்து பயங்கரமாக இருமுனார், அதனால் வந்து நெஞ்செலும்பு உடஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி ஒய்ஃப் சொல்லியிருக்காங்க. ஆனால் போலீஸ் வந்துட்டு இதை கேட்கும்போது சுத்தமாக நம்பவே கிடையாது. ஸோ இந்த பொண்ணை வந்து இங்கே விசாரித்தா செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போய் விசாரிக்க வேண்டிய விதத்தில் வந்து விசாரிக்கிறாங்க. இந்த பொண்ணை விசாரிக்கும்போது போலீஸுக்கு வந்துட்டு பல உண்மைகள் ஆக்சுவலாக வெளில வருது. ஆனால் அது மட்டும் இல்லாமல் இந்த லட்சுமியோட மொபைலை வாங்கி செக் பண்ணி பார்க்குறாங்க. மொபைல்லேயும் சில ஆதாரங்கள் ஆக்சுவலாக கிடைக்குது. என்ன நடந்திருக்கு அப்படின்னாக்கா, கடந்த 2017 வந்துட்டு இந்த லோகமுக்கும் இந்த லட்சுமிக்கும் வந்து மேரேஜ் நடக்குது. இந்த லோகம் என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த வெங்காய மண்டி வச்சு வியாபாரம் பார்த்துட்ருக்காரு. அதாவது வெங்காயம் வந்து ஹோல்சேலாக வாங்கி ரீட்டைலில் விற்பார். இந்த மாதிரி பிஸ்னஸ் பார்க்கவும் நல்ல வருமானம் வந்திருக்கு. நல்ல வருமானம் வரவும் தான் வந்து இந்த பொண்ணே வந்து இவருக்கு வந்து மேரேஜ் பண்ணி வச்சுருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து இவங்களுக்கு வந்து 2 குழந்தை பிறக்குது. 2 குழந்தைய வந்து ஆண் குழந்தை. ஃபேமிலி வந்து ரொம்ப சந்தோஷமாக போயிட்டுருக்கு. இப்போ லட்சுமி என்ன சொல்கிறாங்கனாக்கா, நான் வந்து வீட்டில் சும்மையாக தான் இருக்கேன், ரொம்ப போர் அடிக்குது, நானும் வந்து வேலைக்கு போகிறேன், ஃபேமிலிக்கும் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. ஓகே நீ வேலைக்கு போன்னு சொல்லிட்டு இவரு வந்து விடுறாரு. இவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா, விஜயவாடாவில் இருக்கக்கூடிய ஒரு தேட்டர் வந்துட்டு வேலைக்கு போகிறாங்க. தேட்டரில் வந்து இந்த டிக்கெட்டு கொடுக்கக்கூடிய வேலை, அதாவது டிக்கெட் கவுண்டரில் வந்து டிக்கெட் கொடுப்பாங்களே அந்த வேலைக்கு போகிறாங்க. இவங்க வந்து டெய்லியும் வேலைக்கு போய்ட்டு வராங்க. இவரும் வந்து வெங்காய மண்டிக்கு போய்ட்டு வராரு. ஃபேமிலி ரொம்ப ஸ்மூத்தாக அழகாக போய்கிட்டு இருக்கு. இந்த மாதிரியே போய்கிட்டே இருக்கும்போது இவங்க வேலை பார்க்கக்கூடிய அதே தேட்டருக்கு வந்துட்டு ஒருத்தன் வந்து அடிக்கடி வந்து படம் பார்க்க வந்திருக்கான். அவனோட பேர் என்ன அப்படின்னாக்கா, கொண்டா வீட்டி கோபி அப்படின்ற ஒரு 30 வயசு பையன். இவன் வந்துட்டு அடிக்கடி படம் பார்க்க வரும்போது இவன் நார்மலாக படம் பார்த்துட்டு போயிருந்தா பரவாயில்ல, அதை விட்டுட்டு இவன் என்ன பண்ணியிருக்கானாக்கா, இந்த டிக்கெட் வாங்க வரும்போதெல்லாம் இந்த பொண்ணுக்கிட்ட பேச்சு கொடுத்துருக்கான். நீங்கள் வந்து அழகாக இருக்கீங்க, அப்படி இருக்கீங்க, இப்படி இருக்கீங்கன்னு சொல்லி ரொம்ப ஐஸ் வச்சு பேச ஆரம்பிச்சிருக்கான். இந்த மாதிரி பேசவும் இந்த பொண்ணுக்கு வந்து இவனை பிடிச்சி போயிருது. இவங்களும் இவனுக்கு ஈக்குவலாக வந்துட்டு கம்பெனி கொடுத்து வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த மாதிரியே இவங்களோட பேச்சு போய்கிட்டே இருக்கும்போது நாளடைவில் வந்துட்டு ஒரு கள்ளக்காதல் உருவாகுது. இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அதே தேட்டர்லேயே வந்துட்டு டிக்கெட் புக் பண்ணி 2 பேரும் வந்துட்டு படம் பார்க்குறது, வெளியில் ஊர் சுற்றுறது, காரில் போகிறதுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஊர் சுற்றிருக்காங்க. பீச்சுக்கு போகிறது, பார்க்குக்கு போகிறதுன்னு சொல்லிட்டு சுற்றிக்கிட்டு, அது மட்டும் இல்லாமல் நிறையா லாட்ஜில் வந்து ரூம் போட்டு 2 பேரும் உல்லாசமாக இருக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி இவங்க உல்லாச லைஃப் போய்கிட்டே இருக்கும்போது இவங்க ஹஸ்பண்டை பார்த்தா வந்து இந்த பொண்ணுக்கு வந்து சுத்தமாக பிடிக்கல. ஏன் அப்படின்னாக்கா, இவன் வந்து வசதியாக ரிச்சாக இருக்கிறான். இவங்க ஹஸ்பண்ட் வந்து வெங்காய மண்டியில் வேலை பார்த்துட்டு வரும்போது அந்த வெங்காய ஸ்மெல் ஆக்சுவலாக அடிக்க ஆரம்பிக்குது. இப்போ வந்துட்டு ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபை வந்து அப்ரோச் பண்ணார் அப்படின்னாக்கா, அதாவது அந்த விஷயத்துக்கு அப்ரோச் பண்ணாருன்னா ஒய்ஃப் வந்து விடுறதே இல்லை. உங்களை வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்கல, இந்த வெங்காய ஸ்மெல் பயங்கரமாக அடிக்குது, அதனால் இந்த வெங்காய வியாபாரமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு சொல்கிறாங்க. இவர் என்ன பண்ணுறாருனாக்கா, வருமானமே வராட்டியும் பரவாயில்ல, நம்ம ஒய்ஃப் சொல்கிறதான் கேட்கணும்னு சொல்லிட்டு இவர் வெங்காய விவரத்தையே விட்டுட்டு என்ன வேலைக்கு போகிறதுன்னு சொல்லிட்டு ஒய்ஃபுக்கிட்ட கேட்குறாரு. அவங்க வந்து நீங்கள் வந்து ஹைதராபாத்துக்கு கிளம்பி போங்க, அங்கே போய்ட்டு ஒரு நல்ல வேலை கிடைக்கும்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்கிறாங்க. இவர் இந்த லோகமும் கிளம்பி ஹைதராபாத் போகிறாரு. ஆனால் அவருக்கு வந்துட்டு வேலையே கிடைக்கல. இப்போ ஒய்ஃபுக்கு வந்துட்டு கால் பண்ணுறாங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லி கேட்கும்போது, ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் வந்துட்டு உங்களுக்கு வந்து அங்கே ஒரு வேலை பார்த்து வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒரு ட்ராவல்ஸ் கம்பெனியில் வந்துட்டு டிரைவராக வந்து வேலைக்கு சேர்த்து வராங்க. அந்த ட்ராவல்ஸ் கம்பெனி யாருது அப்படின்னாக்கா, இந்த கள்ளக்காதலன் கோபியோட கம்பெனி. இந்த கம்பெனியில் வந்து இவர் வேலை பார்த்துட்டு அங்கேயே தங்கியிருக்கார் ஹைதராபாத்லேயே. இப்போ வந்து இந்த லக்ஷ்மிக்கு வந்து ரொம்ப வசதியாக போச்சு. என்ன அப்படின்னா, இந்த கோபியோட ஊர் சுற்றுறதுக்கு வந்துட்டு எங்கெங்கேயும் சுற்ற தேவையில்லை, டேரெக்டாக கிளம்பி வீட்டுக்கே வந்துடலாம். அதான் ஹஸ்பண்டே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பி அப்பப்போ வந்துட்டு இங்கே வீட்டுக்கு வந்துடுறாங்க. டெய்லியுமே வந்துடுறாங்க. கிட்டத்தட்ட இங்கே வந்துட்டு 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரியே வாழ்ந்துட்டு இருக்காங்க. 2 பசங்களும் சின்ன பசங்களே, அது 6 வயசு 3 வயசு தான் ஆகுது. அதனால் வந்துட்டு சின்ன பசங்க முன்னாடியே 2 பேரும் வந்துட்டு ஒன்றா இருக்கிறது, அதே மாதிரி கிளம்பி தேட்டருக்கு போகிறதுன்னு சொல்லிட்டு இவங்களோட லைஃப் வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணுக்காகவும் இந்த சின்ன பசங்களுக்காகவும் அங்கே வந்துட்டு ஒருத்தர் வந்து டிரைவராக வந்து கஷ்டப்பட்டுருக்காரு. இந்த பொண்ணு இங்கே டெய்லி மேக்கப் பண்ணுறது, பியூட்டி பார்லர் போகிறது, டெய்லி உல்லாசமாக இருக்கிறதுன்னு சொல்லி ஜாலியாக லைஃப்பை என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். அந்த அப்பாவி மனுஷன் லோகம் என்ன பண்ணுறாருன்னா, அவர் வாங்கக்கூடிய சேலரியை கூட அவரோட ஒய்ஃப் அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டு அனுப்பி வைக்கிறாரு. இந்த மாதிரி மாதம் வந்துட்டு அனுப்பி வைக்கிறாரு. ஆனால் இங்கே என்ன பண்ணுறாங்க, இந்த லக்ஷ்மினாக்க நல்லா ஜாலியாக செலவு பண்ணிவிட்டு டெய்லி வந்து தேட்டருக்கு போகிறது, பார்க்குக்கு போகிறது, இந்த மாதிரி வந்து ஜாலியாக வந்து இந்த கோபியோட வந்து ஊர் சுற்றிட்டு இருந்திருக்காங்க. இந்த மாதிரியே உங்கள் லைஃப் போய்கிட்டே இருக்கும்போது பொங்கல் வருது. அதாவது
இவர் வேலைக்கு போய் ஒரு 6 மாதம் ஆகுது ஹைதராபாத் போய். பொங்கல் வரும், நம்ம வந்து வீட்டுக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்கிறதுனால வீட்டுக்கு வரணும்னு சொல்லிட்டு அவர் வந்து ஹைதராபாத்லேருந்து கிளம்பி இங்கே வர்றாரு வீட்டுக்கு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஒய்ஃப் வந்து இவர் வந்து ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிறாங்க. ஹஸ்பண்டுக்கு வந்து பிடிச்சதெல்லாம் சமைச்சு போகிறதுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக கவனிச்சுக்கிறாங்க. இவரும் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வரும்போது ஒய்ஃபுக்கு பிடிச்சது, பசங்களுக்கு பிடிச்சதுன்னு எல்லா திங்ஸும் வந்து வீட்டுக்கு வாங்கிட்டு வர்றாரு. ரொம்ப ஃபேமிலி வந்து ரொம்ப சூப்பராக போய்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த லோகம் வந்துட்டு அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணுறாரு. மீட் பண்ணும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சில விஷயங்கள் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்ன அப்படின்னா, உன் வீட்டுக்கு வந்து அடிக்கடி ஒருத்தன் வந்துகிட்டு இருக்கான், இது வந்து சரியில்லை, உன் ஒய்ஃபை வந்துட்டு கண்டிச்சு வைன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே இந்த லோகம்க்கு வந்துட்டு என்ன பண்ணுறதுனே தெரியல. நம்ம ஒய்ஃப் வந்து தடமாறி போயிட்டாங்களா, நம்ம வந்து இது மாதிரி டிஸ்டன்ஸில் வந்துட்டு வேலை பார்த்துட்ருக்கோம், ஒய்ஃப் ஒரு வேலை தவறி போயிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு இந்த வேலைக்கு இனிமேல் போகக்கூடாதுன்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணுறாரு. முடிவு பண்ணி வீட்டுக்கு போயிட்டு ஒய்ஃபுக்கிட்ட சொல்கிறாரு, நான் இனிமேல் வந்து டிரைவராக வேலைக்கு போகல, வழக்கம் போல் வெங்காயம் மண்டிக்கே வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறாரு. ஆனால் கள்ளக்காதல் விஷயத்தை பற்றி எந்த ஒரு விஷயமும் அவர் கேட்கவே இல்லை. இவர் வந்து வேலைக்கு வந்து இங்கே லோக்கல்லே போய்க்கிறேன், இந்த வழக்கம் போல் வெங்காயம் மண்டியை பார்த்துக்கிறேன், வருமானம் நல்ல வருமானம் தானேன்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறாரு. ஆரம்பத்தில் வந்துட்டு இந்த பொண்ணு வந்து மறுக்கிறாங்க. நம்ம என்ன பண்ணுறது, இவர் வந்து இங்கே லோக்கலில் வெங்காயம் மண்டி வியாபாரம் பார்த்தாருன்னா நம்ம எப்படி இந்த கோபியோட ஊர் சுற்றுறதுன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுக்கு வந்து ஒரே டென்ஷன். என்ன பண்ணுறாங்கனாக்கா, இந்த விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு கோபிக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி நடந்த எல்லா சம்பவத்தையும் சொல்கிறாங்க. என் ஹஸ்பண்ட் வந்து வேலைக்கு வரலன்னு சொல்கிறாருன்னு. இப்போ கோபி வந்து நிறைய ஐடியா கொடுக்குறான். ஸோ அதை கேட்டுட்டு அதுபடி வந்துட்டு இந்த லக்ஷ்மி வந்து நடந்துக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஹஸ்பண்டுக்கிட்ட பரவாயில்லைங்க, நீங்கள் அந்த வேலைக்கு போக வேண்டாம், இங்கேயே இருங்க, நம்ம வந்து எல்லாம் ஒன்றா இருக்கலாம், ஜாலியாக இருக்கலாம்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு வந்து சில விஷயத்த வந்து பேசுகிறாங்க. இப்போ ஹஸ்பண்ட் வந்து முழுமையாக நம்புறாரு ஒய்ஃபை. பரவாயில்ல, நம்ம ஒய்ஃப் வந்துட்டு திருந்திடுவாங்க போல இருக்குன்னு சொல்லிட்டு இவரும் வந்து ஃபுல்லாக நம்பிட்டார். இப்போ என்ன நடக்குது அப்படின்னாக்கா, இந்த கோபி வந்துட்டு ஒரு 2 கிலோ மட்டன் வாங்கி கொடுக்குறான். யார், இந்த லக்ஷ்மி கிட்ட மட்டன் வாங்கி கொடுத்து உன் ஹஸ்பண்டுக்கு வந்து சமைச்சு கொடுன்னு சொல்லிட்டு கொடுக்குறான். கூடவே என்ன கொடுக்குறான்னா, ஒரு 30 டேப்லெட் கொடுக்குறான், மயக்க மாத்திரை. இந்த மயக்க மாத்திரையும் கொண்டுட்டு போயிட்டு மட்டன் சமைச்சிட்டு அந்த சாப்பாட்டில் வந்து இந்த டேப்லெட்டை மிக்ஸ் பண்ணி தன்னோட ஹஸ்பண்டு கொடுக்குறாங்க. அதாவது நைட்டு சாப்பிடும்போது நைட்டு வந்துட்டு ஹஸ்பண்ட் வந்து இந்த தூக்க மாத்திரை கலந்து அந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு ஒரு ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிடுறாரு. இந்த மாதிரி போயிடவும் நைட்டு ஒரு 11:30 மணிக்கு இந்த லக்ஷ்மி வந்துட்டு கோபிக்கு வந்து கால் பண்ணுறாங்க. என்னோடய ஹஸ்பண்ட் வந்து தூங்கிட்டாரு, நீ கிளம்பிங்க வான்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. இப்போ இந்த கோபியும் வந்துட்டு டேரெக்டாக கிளம்பிங்க வர்றான். வந்ததுக்கப்புறம் பார்க்கும்போது ஹஸ்பண்ட் வந்து எழுந்திருக்கவே இல்லை, ரொம்ப ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கார். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இவரை வந்து கொலை பண்ணுறதுக்கு ஒரு சின்ன பிளான் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, இந்த கோபியை வந்துட்டு தூங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த லோகமோட உடம்புல மேலே ஏறி உட்காந்துறான், நெஞ்சு மேலே உட்காந்துட்டு அவரோட 2 கையும் வந்து இறுக்க பிடிச்சிக்கிறான். பிடிச்சதுக்கப்புறம் அவரோட ஒய்ஃப் வந்துட்டு ஒரு தலகாணி எடுத்துகிட்டு வந்து அவர் மூஞ்சியில் வச்சு அமைக்கிறாங்க. மூச்சு விட முடியாமல் இவர் வந்து துள்ள ஆரம்பிக்கிறாரு. துள்ளும்போது தான் இந்த மாதிரி நகைக்கீரெல்லாம் ஆக்சுவலாக அவர் மேலேயும் பட்டது. அது மட்டும் இல்லாமல் என்ன தான் துள்ளுனாலும் அவரால் வந்துட்டு வெளில வர முடியல. ஏன் அப்படின்னா, ஆல்ரெடி வந்து டேப்லெட்டும் சாப்பிட்ருக்காரு. அது மட்டும் இல்லாமல் மேலே ஏறி ஒருத்தன் உட்காந்துருக்கான். அந்த மாதிரி துள்ளும்போது குதிச்சு குதிச்சு உட்காரவும் அந்த நெஞ்செலும்பு ஆக்சுவலாக உடஞ்சிருது உள்ளுக்குள்ளே. என்ன தான் அவர் துள்ளிக்கிட்டே இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே அவரால் தாக்கு பிடிக்க முடியாமல் இறந்துடுறாரு. இறந்துட்டாருன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணினதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து அங்கேயே சில விஷயங்கள் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்ன அப்படின்னாக்கா, அவர் தான் இறந்துட்டார்ல, நான் வந்துட்டு கிளம்புறேன்னு சொல்லிட்டு இந்த கோபி வந்து கிளம்புறான். இப்போ இந்த லக்ஷ்மி என்ன பண்ணுறாங்கனாக்கா, அதான் இறந்துட்டார்ல, வா ஒன்றா இருக்கலான்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கூப்பிட்றாங்க. இவன் வந்துட்டு வழக்கம் போல் வந்துட்டு ரெகுலராக வர மாதிரி காண்டம் எடுக்கிறான். காண்டம் எடுக்கும்போது இந்த பொண்ணு வந்துட்டு, அதான் அவரே இறந்துட்டாரே, இனிமேல் நமக்கு எதுக்கு காண்டம் அப்படின்னு சொல்லிட்டு காண்டத்தை என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்களோட கை விரல் ஆக்சுவலாக மாட்டுறாங்க. மாட்டிட்டு அவரை வந்துட்டு கன்னத்துலேயே வந்து பயங்கரமாக அடிக்கிறாங்க. அதாவது அடிச்சு விளையாண்டுட்டு இருக்காங்க. விளையாண்டுட்டு இவங்க 2 பேரும் ஒன்றா இருந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இவன் கோபி வந்து வீட்டுக்கு கிளம்பி போயிடுறான். இப்போ தான் வந்து இவங்க வந்து நாடகத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதாவது சொந்தக்காரர்கள் வந்துட்டு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி என்னோட ஹஸ்பண்ட் வந்து மூச்சு பேச்சு இல்லாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டதுக்கு அப்புறம் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு இவர் வந்து ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணதெல்லாம் இந்த மாதிரி தான் நடந்தது. இந்த காண்டம் ஸ்மெல் ஆக்சுவலாக எப்படி வந்ததுன்னா, இந்த பொண்ணு வந்து விரலில் காண்டமை மாட்டிக்கிட்டு அடித்தாங்களே அந்த கன்னத்தில், அந்த மாதிரி அடிக்கும்போது தான் இந்த மாதிரி காண்டம் ஸ்மெல் ஆக்சுவலாக வந்தது. இந்த லக்ஷ்மியோட இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டை கேட்டு போலீஸே ஆக்சுவலாக மிரண்டு போயிட்டாங்க. ஒரு பொண்ணால் எப்படி ஹஸ்பண்டை கொலை பண்ணிட்டு டெட் பாடியை வந்து பக்கத்தில் வச்சுட்டு 2 பேரும் ஒன்றா இருக்கிறாங்க அப்படின்னாக்கா எந்த அளவுக்கு உங்களுக்கு மனசு வருதுன்னு சொல்லி சுத்தமாக தெரியல. அந்த அளவுக்கு கொடூர முகம் படைச்சவங்களா என்னன்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் கள்ளக்காதலன் வந்து கிளம்பி போனதுக்கப்புறம் வந்து மொபைலில் வந்துட்டு அந்த மாதிரி படம் பார்க்குறாங்க அப்படின்னாக்கா, ஹஸ்பண்டு இறந்து கிடக்கிறாரு, மொபைல் அந்த மாதிரி படம் பார்க்குற அளவுக்கு ஒருத்தருக்கு மனசு வருதுன்னா அந்த அளவுக்கு வந்து காஜி முத்தி போன பொண்ணான்னு சொல்லி சுத்தமாக தெரியல. ஃபைனலாக வந்து போலீஸ் வந்துட்டு இந்த கோபியும் இந்த அரக்க குணம் படைச்ச இந்த ஒய்ஃப் லட்சுமியை வந்துட்டு அரெஸ்ட் பண்ணுறாங்க. கூடவே வந்து இந்த மாத்திரை கொடுத்தார் இல்லையா ஒரு போலி மருத்துவர், அவரே வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. இவர் எந்த மாதிரி டைப் இந்த போலி டாக்டர் அப்படின்னாக்கா,
அதாவது இந்த இல்லீகலாக பண்ணக்கூடிய விஷயங்கள், அதாவது ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இல்லீகலாக பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரியான இல்லீகல் விஷயம்லாம் இவர் வந்து பண்ணிகிட்டு இருந்திருக்காரு மருத்துவர்ன்ற பேரில். இந்த மாதிரி போலி மருத்துவர்லாம் வந்துட்டு நிறைய பேர் அப்பப்போ வந்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஸோ இவரையும் வந்துட்டு இந்த கேஸில் வந்து அரெஸ்ட் பண்ணாங்க. பிஎன்எஸ் செக்ஷன் 103 கிளாஸ் 1 படி இந்த கேஸ் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இந்த கேஸ் வந்து கோர்ட்டில் நடந்துகிட்டு இருக்கு. இந்த கோபிக்கும் இந்த லக்ஷ்மிக்கும் வந்துட்டு என்ன மாதிரியான தண்டனை வந்து கோர்ட்டில் கிடைக்கும்னு தெரியல. இவங்க 2 பேருக்கும் என்ன மாதிரியான தண்டனை கொடுத்தா சரியாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றின உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நன்றி.